ஒருவரை அடித்து வீழ்த்தி நாம் பெரிய ஆளாக முடியுமா? அது உயர்வான நிலையா? ஒருத்தரை அடித்து அவமானப்படுத்தி வீழ்த்தி நாம் உயர்ந்த நிலையை அடைய முடியுமா? அது உயர்ந்த நிலையாக இருக்குமா? ஒருத்தரை அவமானப்படுத்துகிறோம்னாலே நாமளே தாழ்ந்து போய்ட்டோன்னு தான் அர்த்தம். ஒருத்தரை அடித்து வீழ்த்து பிறரை தாழ்த்தி பிறரை அழித்து அதன் மூலம் நாம் நமது வீரத்தை நிரூபிப்பது என்பது அதுவே ஒரு இழிவான நிலை தான், ஒரு இழிவான மனப்பான்மை தான். அது உயர்ந்த நிலை கிடையாது. அப்போது நீங்கள் எதுக்காக இந்த மாமிசெல்லாம் சாப்பிட்றீங்க? அரிசி, கேழ்வரகு, சோறு இதெல்லாம் சாப்பிட்றீங்க. அளவுக்கு அதிகமான வலிமை. எதுக்கு உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவைப்படுது? பிறரை அடித்து வீழ்த்துவதற்கு தேவையான ஆற்றலை பெறுவதற்காக தான் நீங்கள் மாமிசெல்லாம் சாப்பிட்றீங்க. மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், சோறு, பூரி, பொங்கல், பிரியாணி, தோசை இதெல்லாம் ஏன் சாப்பிட்றீங்க? அளவுக்கு இயற்கை உணவுகளை சாப்பிட வேண்டியது. காய்கறிகள், பழங்களை சாப்பிட்டா அளவுக்கு அதிகமான வலிமை உங்களுக்கு கிடைக்காது, அளவுக்கு அதிகமான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்காது. அதனால தான் அளவுக்கு அதிகமான ஆற்றல் இல்லைன்னா பிறரை அடித்து வீழ்த்த முடியாது, பிறரை அழிக்க முடியாது. அப்போ பிறரை அழிக்க வேண்டுமென்றால் நாம் இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான ஆற்றலையும் வலிமையும் தருகிற அந்த சோறு, பூரி, பொங்கல், பிரியாணி, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிட்டே ஆகணும். இதை சாப்பிட்டா தான் அளவுக்கு அதிகமான ஆற்றல் கிடைக்கும். அப்போ தான் நீ பிறரை வீழ்த்த முடியும், அழிக்க முடியும். அதன் மூலம் தனது உயர்வை நிரூபிக்கும், நான் யாருங்கிறது நிரூபிக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ மனிதர்கள் இதை சாப்பிட்டுட்ருக்காங்க. எது? இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய். இது ஒரு இழிவான மனப்பான்மையை தான் ஏற்படுத்தும். நீ ஏன் இதை சாப்பிட்ற அப்படின்னா அப்போ தான் நீ மற்றவங்கள வீழ்த்த முடியும், மற்றவங்கள அழிக்க முடியும், மற்றவங்கள தாழ்த்தி உனது உயர்வை நிரூபிக்க முடியும், மற்றவங்கள அவமானப்படுத்த முடியும். நீ ஒரு பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிற, உனக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை, அதுக்காக இந்த மாமிசத்தை சாப்பிட்ற, சோறு சாப்பிட்ற. அதன் மூலம் நீ பணக்காரங்கிறத எப்படி நிரூபிக்கிற? ஏழைகளாக இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட ஒப்பிட்டு உன்னை பணக்காரன்னு காமிக்கிற. அப்போ ஏழைகளாக பலர் அவமானப்படுவதற்கு நீ உன்னை பணக்காரனாக ஆக்கிக்கணும்னு நினச்ச பற்றியா? அந்த நினைப்பு ஒரு காரணமாக இருக்குது, அந்த நிலை ஒரு காரணமாக இருக்குது. அதனால் இந்த சோறு சாப்பிட்றதே ஒரு இழிவான மனப்பான்மை தான். எப்படி பிறரை அடித்து வீழ்த்து உனது உயர்வை நீ நிரூபிக்கணும்னு நினைக்கிற பாரு, அதுவே ஒரு இழிவான மனப்பான்மை தானே. மற்றவங்கள அழிச்சிக்கிட்டு உனது உயர்வை நான் வீரன் அப்படின்னு நிரூபிக்கிறதில்ல. மற்றவங்கள அழிக்கும்போது அவங்க அவமானப்படுவாங்க. யாரை நீ அழிக்கிறியோ அவங்கள அழிக்க மட்டும் செய்யலை, அவங்கள அவமானப்படுத்தவும் செய்கிற. யாரை நீ தோக்கடிக்கிறியோ அவங்கள நீ தோக்கடிக்க மட்டும் செய்யலை, அவங்கள அவமானப்படுத்தவும் செய்கிற. அவங்களுடைய அவமானப்படுத்தினா தான் நான் வெற்றி பெறுவேன், பிறருடைய அவமானத்தில் தான் எனது வெற்றி இருக்குது, பிறருடைய தோல்வியில் தான் எனது வெற்றி இருக்குது அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு அப்போ பிறரை வீழ்த்த வேண்டும், பிறரை அழிக்க வேண்டும், பிறரை தாழ்த்த வேண்டும், நான் உயர்ந்த இடத்துக்கு போகணும், அதுக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் தேவை. அதுக்கு தேவையான ஆற்றல் எனக்கு எந்த உணவுலேருந்து கிடைக்குது? மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், சோறு, பூரி, பொங்கல், தோசை, ப்ரெட்டு இதெல்லாம் சாப்பிட்டா தான் எனக்கு அளவுக்கு அதிகமான அந்த ஆற்றல் கிடைக்கும். அப்போ தான் நான் பிறரை வீழ்த்த முடியும். இந்த இயற்கை உணவுகளை, மனித உணவுகளான காய்கறிகள், பழங்களை, கீரைகள், கிழங்குகளெல்லாம் சாப்பிட்டா எனக்கு அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்காது, ஆற்றல் கிடைக்காது. பிறரை என்னால் வீழ்த்தவும் அழிக்கவும் முடியாது, ஒழிச்சு கட்டவும் என்னால் முடியாது. அப்போ நான் வீரராக முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நீங்கள் இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்ற என்ன காரணம்? பிறரை வீழ்த்தணும், பிறரை அழிக்கணும், அந்த உணர்ச்சி தான் வரும். இதை சாப்பிட்டாலே அந்த உணர்ச்சி தான் வரும். நீ அந்த உணர்ச்சிக்காக பிறரை அழிக்கணுங்கிறக்காக தான் நீ இதை சாப்பிட்ற. இதை சாப்பிட்டாலே உனக்கு பிறரை அழிக்கணுங்கிற எண்ணம் தான் வரும், பிறரை அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் தான் வரும். நீ இந்த மனித நிலையில் மனித உயிர்களிடம் இருக்கிற அடிமைத்தனம் இருக்குல்ல, பெண்களை ஆண்களை அடிமைப்படுத்துவது, ஆண்களில் எளியவர்களை வலிய ஆண்களை அடிமைப்படுத்துவது, பெண்களில் எளிமையான பெண்களை வலிமையான பெண்களை அடிமைப்படுத்துவது, இந்த அடிமைத்தனத்துக்கு என்ன காரணம்? நீ பிறரை அடிமைப்படுத்த வேண்டுமென்றால் உனக்கு அதற்கேற்ற ஆற்றல் தேவை, வலிமை தேவை. அந்த ஆற்றலும் வலிமையும் உனக்கு உணவுலேருந்து தான் கிடைக்குது. சோறு, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டா தான் அந்த மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்டா தான் உனக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் கிடைக்கும், அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை கிடைக்கும், பிறரை அடிமைப்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உனக்கு ஏற்படும். பிறரை அடிமைப்படுத்த முடியும், அடித்து வீழ்த்த முடியும், ஒழிச்சு கட்ட முடியும், நான் யாருங்கிறத என்னால் நிரூபிக்க முடியும், பிறரை அடித்து நான் யாருங்கிறத நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற அந்த உணர்ச்சியை பெறுவதற்காக தான் அந்த உணவுகளை சாப்பிட்றாங்க. இந்த உணவை சாப்பிட்டாலே உனக்கு அந்த உணர்ச்சி தான் வரும், அடிமைத்தன உணர்ச்சி தான் வரும், பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் தான் வரும் உனக்கு. அதனால் நீங்கள் எல்லாரும் உயர்வான இடத்துல இருக்கும். பிறரை வீழ்த்திட்டு தான் நான் எனது உயர்வை நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் உயரணும் அப்படின்னா பிறரை இடையூறு செய்யாமல் நான் உயர்ந்து காட்ட வேண்டும். எல்லாரும் என்ன போல் உயர்வாக இருக்கணும், அதுதான் சமத்துவம், உயர்வில் சமத்துவம்.
பிறருடைய வீழ்ச்சியில் தான் எனது வளர்ச்சி இருக்கிறது என்று நினைக்கக்கூடாது. பிறருடைய தோல்வியில் தான் எனது வெற்றி இருக்கிறது என்று நினைப்பது மிக மிக கேவலமானது. அப்போது நான் உயரணும் அப்படின்னா எல்லாருமே உயரணும், எல்லாருமே உயரணும் அப்படின்னு நினைக்கணும். அந்த நினைப்பு தான் இருக்குது பாருங்கள். பிறரை இடையூறு செய்யாமல் வாழ்வது. அப்போ யாருக்கு அந்த மனப்பான்மை இருக்கும் அப்படின்னா, தன்னை போல் எல்லாரும் உயர்வான இடத்துல இருக்கணும், தன்னை சுற்றி இருக்கிறவங்க. இந்த உலகம் வந்து என் கட்டுப்பாடு. ஆனால் என்னுடைய உதவி யாருக்கு தேவை? என்னுடைய குடும்பத்தினர், எனது நண்பர்கள், இவர்கள் வந்து என்னை போல் உயர்வான நிலையை அடைய வேண்டும். பிறர் உயர்ந்தால்தான் பிறர் நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அந்த மனப்பான்மை அதுதான் சமத்துவத்தை விரும்புகிற. உயர்வு நிலையில் சமத்துவம், உயர்ந்த நிலையில் சமத்துவம். அந்த மனம்தான் ஏற்றத்தாழ்வை விரும்பாத ஒரு மனம். பிறரை வீழ்த்திவிட்டு, பிறரை அழித்துவிட்டு, பிறரை அமுக்கிவிட்டு தன்னை உயர்த்துவது. பிறருடைய தோல்வியில் தான் எனது வெற்றி இருக்கிறதுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அதுதான் கெட்ட எண்ணம். அப்போது தன்னை போல் எல்லாரும் நாம் உயரணும்னு நினைக்கணும்னா நம்மளை சுற்றி உள்ளவங்களையும் உயர்த்தணும். பிறரை வீழ்த்துவதற்கு பதிலாக நீ பிறரை உயர்த்தி கொண்டே முன்னேறி கொண்டிரு. நீ உயர வேண்டுமா? உன்னை சுற்றி இருக்கிறவங்களை உயர்த்தி கொண்டே இரு. யாரெல்லாம் பார்த்தா உயர்த்தணும்னு தோணுதோ அவர்களுக்கு உயர்வுக்கு ஒரு வழிகாட்டு. யாருடைய உயர்வுக்கெல்லாம் உனக்கு வழி சொல்ல முடியுமோ அவங்களுக்கெல்லாம் நீ உதவி பண்ணு. இதை பண்ணுங்க. எந்த ஒரு நிலையில் இருக்காங்களோ, ஒரு நோயாளியாக இருக்காரா, அவருடைய கதையை கேட்டுட்டு அப்படியே போகாதீங்க. உனக்கு தெரிஞ்ச மருத்துவத்தை அவங்கள்ட்ட சொல்லிட்டு போ. உடல் ஆரோக்கியத்துக்கு உனக்கு தெரிஞ்ச ஆலோசனைகளை அவர்களிடம் சொல்லிட்டு போ. ஒரு நோயாளி இருக்காங்க, அவங்க நோய்களை உனக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அப்படியே ஐயோ பாவன்ட்டு போவாத. அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உனக்கு தெரிஞ்ச ஆலோசனைகளை அவங்ககிட்ட சொல்லும்போது உனக்கு இருக்கிற அந்த நேரத்தில் உள்ள மனப்பான்மை என்னவா இருக்குது அப்படின்னா, உன்னை போல் அவங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நீ நினைக்கிறேன்னு அர்த்தம். அப்படி நீ இல்லை எனக்கு சுகர் இருக்குன்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி பைல்ஸ் இருக்குது, இல்லை எனக்கு இந்த மாதிரி அல்சர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நீ அப்படியே போகிறேன்னா என்ன அர்த்தம்னா உனக்கு கெட்ட எண்ணம் இருக்குன்னு அர்த்தம். அவங்களுடைய நலனில் உனக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தம். அவங்க என்ன வேணாலும் போயிட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிற. அப்போ உனக்கு தெரிஞ்ச சும்மா வருத்தப்பட்டால் மட்டும் போதாது. உடல் ஆரோக்கியத்துக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா, அந்த அல்சர் குணமாகணும் அப்படின்னா அதுக்கு நீ உனக்கு என்ன ஆலோசனை, உனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த அவங்க காதில் போட்டுப்போ. அப்போது உனக்கு நல்ல எண்ணம் இருக்குங்கிறத அவங்ககிட்ட சொல்லாமல் சொல்கிற. நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நீ சொல்லாமல் சொல்கிறன்னு அர்த்தம். இப்படி இந்த மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். பிறருடைய தோல்வியில் தான் உன்னுடைய வெற்றி இருக்குது. பிறர் நோயாளியானால் தான் நீ ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறப்ப அதுதான் தப்பு. எல்லாரும் ஆரோக்கியமாக வாழ்ந்தால் தான் நீ ஆரோக்கியமாக வாழ முடியும். அந்த நினப்பு தான் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனால் பிறர் தோக்கும்போது நீ வெற்றி அடைவே, அது வெற்றியே கிடையாது. உன்னை சுற்றி இருக்கிறவங்க தோத்துட்டு நீ அடைகிற வெற்றியை யார் வந்து கொண்டாட போகிறா? உனது வெற்றியை கொண்டாட வேண்டுமென்றால் உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் வெற்றியாளர்களாக இருக்க வேண்டும். தோல்வியில் இருப்பவர்கள் எப்படி பிறருடைய வெற்றியை கொண்டாடுவார்கள்? அப்போது உன்னுடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு உனக்கு ஆள் தேவை அப்படின்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் வெற்றியாளர்களாக மாற்று. உன்னை சுற்றி இருக்கிறவங்கள நீ பொறாமப்படணும்னு நினைக்கிற. உனது வெற்றியை கொண்டாடுவதற்கு பதிலாக உன்னை சுற்றி இருக்கிறவங்கள பொறாமப்படுகிறவர்களாக மாற்ற வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். அதுதான் தப்பு. அப்போது உனது வெற்றியை கொண்டாடுவதற்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கு. உனது வெற்றியை பார்த்து பொறாமப்படுகிற ஒரு கூட்டத்தை உருவாக்காதே. அப்போ நீயும் நல்லா இருக்கணும் அப்படின்னா உன்னை சுற்றி இருக்கணும்னு நல்லா இருக்கணும். எல்லாரும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். இதுதான் சமத்துவம். எல்லாரும் உயர்வான நிலையை அடையணும். உயர்வான நிலை என்பது பணத்தால் மற்றும் மனப்பான்மையால் நல்ல பண்புகளில் உயர்வான பண்புகளை சம்பாதிக்கணும். குறுகிய உணர்ச்சிகள் இல்லாத ஒரு மனநிலை, அதான் உயர்வு மனப்பான்மை. நீ பணத்தை மட்டும் சம்பாதிக்கிற, லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி ஏமாற்றி கொள்ளையடித்து நீ நிறைய பணத்தை சம்பாதிச்சு பெரிய வீடு கட்டிட்டா நீ உயர்வான ஆள் கிடையாது. பணத்தில் தான் நீ உயர்வு. ஆனால் உன் மனசு சின்னதாக இருக்குது, குறுகிய மனப்பான்மை. அப்போ உயர்வு மனப்பான்மை என்பது நல்ல பண்புகளுடன் கூடிய ஒரு பணம், ஒரு பொருளாதாரத்தை நீ சம்பாதிக்கணும். நல்ல பண்புகளை புறக்கணித்து விட்டு நீ பணத்தை சம்பாதிக்காத. நல்ல பண்புகளோடு அந்த பணத்தை நீ சம்பாதி. அதுதான் உண்மையை உயர்வு மனப்பான்மையை தரும். அதனால் நல்ல பண்புகளோடு அந்த உயர்வு மனப்பான்மையை நீ சம்பாதிக்கணும். நல்ல பண்புகள் நீ பணத்தில் உயர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு நல்ல பண்புகள் உதவி செய்யாது. அதனால நீ கெட்டவராக மாறி நீ பணத்தை சம்பாதிச்சு உயர்வு நிலை அடைவதால் அது உயர்வு நிலை கிடையாது, அது இழிவு நிலை.